இந்த வீடியோவில் நம்ம சீனி அவரைக்கால பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அவரைக்காவை நம்ம சீனி அவரைக்காய், கொத்தவரங்கான்னு சொல்லலாம். இதோட எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கழுகி க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காயை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. பத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸில் காய் நல்லா வெந்துருச்சு. காயில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. பொரியல் செய்யறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க காயை சேர்த்துக்கலாம். இந்த சீனி அவரைக்காவோட நம்ம வேக வச்சிருந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிக்கோங்க. தண்ணியை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். காய் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் உள்ள பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. போதும். இப்போ நம்ம சீனி அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.